முருகன் அழித்த அசுரர்கள் பலரும் தமிழ் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் முக்கியமானவராக சூரபத்மன் கருதப்படுகிறார். சூரபத்மனின் அழிவு மற்றும் முருகனின் வீரத்தை சித்தரிக்கும் சம்பவம் தமிழ் தொண்டர்கள் மற்றும் சமய கவிதைகளில் விசேஷமாக விவரிக்கப்படுகிறது. இதை பொதுவாக சூரசம்ஹாரம் என்று அழைக்கின்றனர். முருகன் கார்த்திகேயன் அல்லது ஸ்கந்தா என்றும் அழைக்கப்படும் தமிழர் பக்தியில் முக்கியமான தேவராக இருக்கிறார். அவர் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் புதல்வர் மற்றும் ஞானத்தின், வீரத்தின் மற்றும் பக்தியின் வடிவமாக கருதப்படுகிறார். முருகன் தேவலோகத்தை சூழ்ந்த பிரச்சனைகளை தீர்க்க ஒரு தேவி அருளிய போர்நாயகன். முருகன் அழித்த முக்கியமான அசுரன் சூரபத்மன். சூரபத்மன் சக்தி வாய்ந்த அசுரரகுல அரசன். தன் சக்தி மூலம் உலகத்தில் பலர் மீது அதிகாரம் செய்து தேவர்களை கட்டுப்படுத்தி துன்புறுத்தினார். சூரபத்மன் நரகாசுரனின் சகோதரனாகவும் அசுரர்கள் அனைவரின் தலைவனாகவும் விளங்கினார். அவனுக்கு பல வரங்கள் இருந்தன. அவற்றின் காரணமாக அவனை அடிக்க கடினமாக இருந்தது. சூரபத்மன் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன். அவரது சகோதரர்கள் சிங்கமுகன் மற்றும் தாரணேந்திரனுடன் சேர்ந்து உலகையே அடிமைப்படுத்த முயன்றார். இவர் சிவபெருமானை வழிபட்டு பல தபஸ்களை செய்து அஜேயம் என்ற வரம் பெற்றார். இந்த வரத்தின் தாக்கத்தில் அவர் தேவர்களை பகைவராக கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தினார். சூரபத்மன் மற்றும் அவரது சகோதரர்களின் கொடூரங்கள் தேவர்களுக்கு பெரும் துன்பமாக இருந்தது. தேவர்களின் வழிபாட்டின் மூலம் சிவன் தனது மகனாக முருகனை தோற்றுவித்தார். தேவர்கள் சூரபத்மனின் கொடுமையால் வலிமை இழந்து சிவனிடம் சரணடைந்தனர். அப்போது சிவபெருமான் மற்றும் பார்வதியின் அன்புக்கனியாய் தோன்றிய முருகன் கார்த்திகேயன் அசுரர்களின் அடக்குமுறைகளை முடிவுக்கு கொண்டுவர முனைந்தார். சூரபத்மனுடன் போரிட மாறும் போதிலும் முருகன் அவனுக்கு முதலில் சமாதானம் மற்றும் சரணாகதி தர வாய்ப்பு அளித்தார். ஆனால் சூரபத்மன் தனது அகந்தையால் அந்த வாய்ப்பை மறுத்து கடுமையான போரில் இறங்கினார். முதலில் சிங்கமுகன் மற்றும் தாரணேந்திரனை அழித்தார். பின்னர் சூரபத்மனுடன் கடும் போராட்டம் நடந்து முடிவில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை அழித்தார். சூரபத்மன் இறுதியில் சரணாகதி அடைந்தார் மற்றும் அவரது பக்தியை கருத்தில் கொண்டு முருகன் அவரை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார். சூரபத்மனின் அழிவை நினைவுகூரும் திருவிழா சூரசம்ஹாரம் என அழைக்கப்படுகிறது. இது கார்த்திகை தீபம் பண்டிகையின் ஒரு முக்கிய நிகழ்வாகும். தமிழர் சமயத்தில் மட்டும் அல்லாமல் இந்தியாவின் பல பாகங்களில் போற்றப்படும் முருகனின் வீரத்தையும் தர்மத்தை நிலைநாட்டும் அவரது தன்னலமற்ற எண்ணத்தையும் விளக்குகின்றன. சூரசம்ஹாரம் இன்றும் மிகவும் உற்சாகத்துடன் துர்மார்க்கத்தின் அழிவு மற்றும் தர்மத்தின் வெற்றி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.